ஓகே கைஸ், இன்றைக்கி இப்போ நம்ம பார்க்க போகிறது சீக்வன்ஸ் டைமர். ஸோ சீக்வன்ஸ் டைமர்னால் உங்களுக்கு நம்ம நிறையா சொல்லியிருக்கோம். இதில் வந்து ஒரு 4 டைமரை நம்ம கேஸ்கேடட் மேனரில் கனெக்ட் பண்ண. கேஸ்கேடட்னால் தெரியும், 1 by 1, அதாவது ஃபஸ்ட்டோட அவுட்புட் எடுத்து செகண்டோட இதுக்கு இன்புட்டாக கொடுத்துருப்போம். ஸோ இந்த மாதிரி கனெக்ட் பண்ணுறது தான் கேஸ்கேடட்னு சொல்கிறோம். ஸோ இப்படி 4 டைமரை 1 by 1 கனெக்ட் பண்ணி ஒவ்வொன்றா சுவிட்ச் ஆன் பண்ணுறோம். ஸோ இதுக்கு பேர் தான் சீக்வன்ஸ் டைமர் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இங்கிலீஷில் ஒரு டெஃபினேஷனாக சொல்லணும் அப்படின்னா, இட் ஹேஸ் 4 timers which are connected in cascaded manner and switched on 1 by 1. ஸோ தட் இஸ் கால்ட் சீக்வன்ஸ் டைமர் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த டைமர்ஸ் எல்லாமே 2 மோடில் ஒர்க் ஆகும்னு உங்களுக்கு தெரியும், அஸ்டேபிள் மோட் அண்ட் மோனோஸ்டேபிள் மோட். ஸோ இங்கே நம்ம யூஸ் பண்ணக்கூடிய எல்லா டைமருமே மோனோஸ்டேபிள் மோடில் ஒர்க் ஆகிட்டு இருக்கக்கூடிய டைமர்ஸ். ஸோ மோனோஸ்டேபிள் மோடில் எப்படி ஒர்க் ஆகும் அப்படிங்கிறது ஒரு 2-3 பாயிண்ட்டு ஒரு ரீகால் பண்ணிடலாம். ஸோ மோனோஸ்டேபிள் மோட் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும், இதில் 2 ஸ்டேட் இருக்குது. ஒரு ஸ்டேட் மட்டும்தான் இதில் ஸ்டேபிள் ஸ்டேட்டாக இருக்கும், இன்னொரு ஸ்டேட் வந்து அன்ஸ்டேபிள் ஸ்டேட்டாக இருக்கும். அது நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம். இதில் இருக்கக்கூடிய 1ங்கிற ஸ்டேட் வந்து அன்ஸ்டேபிள் ஸ்டேட், 0ங்கிற ஸ்டேட்டு தான் ஸ்டேபிளான ஸ்டேட் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ இதில் மோனோஸ்டேபிளில் முக்கியமாக நம்ம என்ன கொடுக்க போகிறோம், ட்ரிகர் இன்புட், நெகட்டிவ் ட்ரிகர். அதாவது நார்மலாக 5 volt போகும், நம்ம எப்போ ட்ரிகர் கொடுக்குறோமோ அப்போ அது 0க்கு போகும். அதுக்கு பேர் தான் நெகட்டிவ் ட்ரிகர். ஸோ எப்போ நெகட்டிவ் ட்ரிகர் கொடுக்குறோமோ அப்போ தான் மோனோஸ்டேபிளோட அவுட்புட் 1ன்னு கிடைக்கும். ஸோ எப்போ கெப்பாசிட்டரோட வோல்டேஜ் 2/3 VCC தாண்டுதோ அப்போது மோனோஸ்டேபிளோட அவுட்புட்டு 0ங்கிறது கிடைக்கும். அதாவது 1லேருந்து எதுக்கு மாறும், 0 அதுக்கு மாறும். ஸோ இதுதான் இதில் இருக்கக்கூடிய சம் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இதில் இருக்கக்கூடிய கனெக்ஷன்ஸ்னு பார்த்துக்கிட்டோம்னா, டைமர்ஸ் 4 டைமர்ஸ் லைனாக கனெக்ட் பண்ணியிருக்கோம். அதாவது 1 by 1 கனெக்ட் பண்ணுறோம். எல்லாத்துக்கும் ப்ளஸ் VCC கொடுத்துருக்கோம், கிரவுண்டு கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஃபஸ்ட்டு டைமருக்கு மட்டும் இன்புட்டில் ஒரு சுவிட்சு கனெக்ட் பண்ணுறோம். ஸோ அந்த சுவிட்சு தான் ட்ரிகர் சுவிட்ச், அதாவது ஃபஸ்ட்டு டைமருக்கு ட்ரிகராக போகுது. மற்றதுக்கெல்லாம் ட்ரிகர் எப்படி எடுத்திருப்போம்னா, ப்ரீவியஸோட டைமரோட அவுட்புட் எடுத்து அடுத்த டைமருக்கு ட்ரிகர் இன்புட்டாக கொடுத்துருப்போம். ஸோ அதாவது எப்போ ப்ரீவியஸோட டைமரோட அவுட்புட் 1லேருந்து 0ன்னு மாறுதோ அப்போ தான் அடுத்த டைமர் என்னவாகும், அவுட்புட்டை மாற்றும். ஸோ இதுதான் அதில் இருக்கக்கூடிய கான்செப்ட்டு. ஸோ இப்படி தான் 1 by 1 கனெக்ட் பண்ணியிருக்காங்க. தென் அவுட்புட் பார்க்குறதுக்காக ஒரு LED, அதாவது எப்போ அந்த டைமர் ஆன் ஆகுதுங்கிறத இண்டிகேட் பண்ணுறதுக்காக ஒவ்வொரு டைமரோட அவுட்புட்லேயும் ஒரு LED கனெக்ட் பண்ணியிருக்கோம். தென் முக்கியமாக இதில் அந்த சார்ஜிங் கெப்பாசிட்டர் சிங்கிறது C1, C2, C3, C4ன்னு 4 கெப்பாசிட்டர் கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்கு சப்போர்ட்டிங் ரெசிஸ்டராக R1, R2, R3, R4 அப்படிங்கிறத கனெக்ட் பண்ணியிருக்கோம். இந்த ரெசிஸ்டர் 4 ரெசிஸ்டரும் 4 கெப்பாசிட்டரும் தான் வந்து உங்களுக்கு அந்த டைமர் எவ்வளோ நேரம் ஆனில் இருக்குது அப்படிங்கிறத நம்மளுக்கு டிசைட் பண்ணக்கூடியது இதோட வேல்யூஸ் தான். இந்த ரெசிஸ்டர் அண்ட் கெப்பாசிட்டரோட வேல்யூஸ் தான் அந்த டைமை நம்மளுக்கு எவ்வளோ நேரம் அது ஆனில் இருக்குதுங்கிறத கொடுக்கறது இந்த 2ஓட வேல்யூஸும் தான். ஸோ இதெல்லாம் தான் அதில் இருக்கக்கூடிய முக்கியமான பாயிண்ட்ஸு, கனெக்ஷன்ஸ் பற்றி. ஸோ ஒர்க்கிங், அடுத்தது நம்ம ஒர்க்கிங் பார்த்துடலாம். ஸோ ஒர்க்கிங்கை பொறுத்தளவுக்கு ஸோ பவர் சப்ளை ஆன் பண்ணிக்கிறோம். ஸோ பவர் சப்ளை ஆன் பண்ணால் நான் உங்களுக்கு ஃபஸ்ட்டே சொல்லியிருக்கேன், பவர் சப்ளை மோனோஸ்டேபிள் மல்டிவைப்ரேட்டர் எந்த அவுட்புட்டையும் மாற்றாது, 0ன்னு தான் கிடச்சிட்டே இருக்கும். எப்போ நம்ம எக்ஸ்டர்னல் ட்ரிகர் எப்போ கொடுக்குறோமோ அப்போ தான் டைமர் வந்து மோனோஸ்டேபிள் மல்டிவைப்ரேட்டரோட அவுட்புட்டை 0லேருந்து 1ங்கிற ஸ்டேட்டுக்கு மாற்றும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், பவர் சப்ளை ஆன் பண்ணுறோம். 2வது ஸ்டெப்பில் தான் ஆன் பண்ணுறோம், எக்ஸ்டர்னல் சுவிட்சை ஆன் பண்ணுறோம். ஸோ அந்த சுவிட்சு எப்போ ஆன் பண்ணுறோமோ அப்போ தான் அந்த நெகட்டிவ் ட்ரிகர் உள்ளே போகுது. ஃபஸ்ட்டு டைமருக்கு நெகட்டிவ் ட்ரிகர் போகுது. ஸோ எப்போ நெகட்டிவ் ட்ரிகர் போகுதோ அப்போ இமீடியட்டாக ஃபஸ்ட்டு டைமரோட அவுட்புட் 0லேருந்து எதுக்கு மாறுது, 1ன்னு மாறுது. ஸோ அப்போ ஃபஸ்ட்டு LED நம்மளுக்கு ஆன் ஆகும். ஸோ இது எவ்வளோ நேரம் ஆனில் இருக்கும் அப்படின்னா, நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி 2/3 கெப்பாசிட்டர், அந்த C1ங்கிற கெப்பாசிட்டர் 2/3 VCCயை ரீச் பண்ண வரைக்கும். ஸோ அது 2/3 VCC ரீச் பண்ணிடுச்சு அப்படின்னா ஃபஸ்ட்டு டைமர் என்னவாகும், 1ங்கிற அவுட்புட்டை என்னென்னு மாற்றுது, 0ங்கிறது மாற்றிடும். ஸோ இப்போ ஃபஸ்ட் LED ஆஃப் ஆகிடும். ஸோ இந்த 0ங்கிற அவுட்புட்டு சைமில்டேனியஸாக செகண்ட் டைமருக்கு என்னவா போகுது, ட்ரிகராக போகுது. அதாவது நெகட்டிவ் ட்ரிகர். 0னா என்ன ட்ரிகர், நெகட்டிவ் ட்ரிகர். ஸோ இந்த நெகட்டிவ் ட்ரிகர் செகண்ட் டைமர் இப்போ இமீடியட்டாக என்ன பண்ணுது, ஆன் பண்ணுது.
ஸோ அப்போ செகண்ட் டைமரோட அவுட்புட்டு 0லேருந்து என்னென்னு மாறுது, 1ன்னு மாறுது. ஸோ இப்போ செகண்ட் எல்இடி ஆன் ஆகுது. ஸோ இந்த செகண்ட் C2ங்கிற கெப்பாசிட்டர் எப்போ 2/3 VCCயை ரீச் பண்ணதோ அது வரைக்கும் இந்த செகண்ட் டைமர் ஆனில் இருக்கும். ஸோ 2/3 VCC ரீச் பண்ணிடுச்சுன்னா செகண்ட் டைமர் ஆன்லேருந்து என்னவாயிடும், ஆஃப் ஆகிடும். இந்த ஆஃப் அதாவது 0ங்கிற அவுட்புட்டு தேர்ட் டைமர் ஆன் பண்ணுது. ஸோ இதுவும் 2/3 C3ங்கிற கெப்பாசிட்டர் 2/3 VCC தாண்டினோடனே இந்த டைமரும் ஆன் ஸ்டேஜிலேருந்து ஆஃப் ஸ்டேஜுக்கு போய்டும். அதாவது 1ங்கிற ஸ்டேட் என்னவாகும், 0. இந்த 0 4th டைமர் ஆன் பண்ணுது. ஸோ இந்த 4th டைமரும் கெப்பாசிட்டர் C4ங்கிற கெப்பாசிட்டர் 2/3 VCC ரீச் பண்ண வரைக்கும் ஆனில் இருக்கும். ஸோ 2/3 VCC ரீச் பண்ணிடுச்சுன்னா ஸோ அதோட அவுட்புட்டும் என்ன ஆகுது அப்படின்னா நம்மளுக்கு ஆஃப் ஆகுது. அதாவது 1ங்கிற ஸ்டேட்லேருந்து 0க்கு மாறுது. ஸோ 4th LED ஆஃப் ஆகுது. ஸோ இப்படி 1 by 1 ஒவ்வொரு டைமரும் நம்மளுக்கு என்னவாகிட்டே இருக்கும், ஆன் ஆகி ஒரு பர்டிகுலர் டைமில் ஆஃப் ஆகிடும். அந்த பர்டிகுலர் டைம் எதை பொறுத்து மாறும் அப்படின்னா நான் முதல்ல சொன்ன மாதிரி அந்த ரெசிஸ்டர் அண்ட் கெப்பாசிட்டர் R1 C1 R2 C2 R3 C3 R4 C4 இந்த கெப்பாசிட்டர் தான், இந்த ரெசிஸ்டர்ஸ் அண்ட் கெப்பாசிட்டர்ஸ் தான் இந்த டைமிங்ஸை நம்மளுக்கு மேனேஜ் பண்ணுது. ஸோ இப்போ உங்களுக்கு ஓரளவுக்கு இந்த சீக்வன்ஸ் டைமர் புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இதில் இருக்கக்கூடிய சில அட்வான்டேஜஸ்ன்னு எடுத்துக்கிட்டால் ரொம்ப கம்மியான ஒரு காம்ப்ளெக்ஸ், அதாவது பெரிய காம்ப்ளிகேட்டட் சர்க்யூட்டெல்லாம் ஒன்றும் கிடையாது. அதே போல் டைமிங்ஸ் வந்து ரொம்ப குயிக்காக இருக்கும், பெருசாக டிஸ்டர்பன்ஸ் இருக்காது. ரொம்ப கம்மியான வோல்டேஜ்லேயும் கூட இது, ஏன்னா எல்இடிஸ் தான் இதில் யூஸ் பண்ணுறோம், 3 வோல்ட்லேயும் நம்மளுக்கு ஆப்ரேட் ஆகக்கூடிய சான்சஸ் இருக்குது. இது எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படியே நீங்கள் நிறையா பார்த்துருப்பீங்க. இந்த ஸ்க்ரோலிங் எல்இடி, இந்த டிஸ்பிளே போர்டு, விளம்பர அட்வர்டைஸ்மெண்ட் போர்டுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி போர்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணலாம். ஷாப்பிங் மால்ஸ் இதில் எல்லாம் டிஸ்பிளே பண்ணுற இடத்த இதை வந்து இந்த சீக்வன்ஸ் டைமரை நம்ம யூஸ் பண்ணலாம். தேங்க்யூ. ஓகே கைஸ், இன்றைக்கி